அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் 1/1/2025 புதன்கிழமை பிறக்கின்றது. புத்தாண்டு பிறக்கின்றது என்றாலே அனைவருக்கும் புதிய உற்சாகமும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பிறக்கும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த வருடத்திலாவது நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்டுவோமா என்று அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நவக்கிரகங்களின் சஞ்சார நிலைகளில் மிக முக்கிய மாறுதல்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நிகழ்கின்றன. ராகுவும் கேதுவும் பயிற்சியாகின்றார்கள். ராகு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். கேது 11ஆம் இடமான லாபஸ்தானமான கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகின்றார். இவ்வாறாக நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, மனைவி, மக்கள் ஆகியவற்றில் பல மாறுதல்களை ஏற்படுத்த உள்ளார்கள். மிதுன ராசிக்கு மாறும் குரு கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் மற்றும் துலாம் தனுசு ராசிகளையும் தனது சுப பார்வையினால் தோஷமற்றவையாக மாற்றிவிடுகின்றார். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம், கடகராசியில் செவ்வாய் வக்ரம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன் சந்திரன், கும்பராசியில் சனி பகவானுடன் சுக்கிரன், மீனராசியில் ராகு என இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் சுக்கிரன் சனி பகவான் வீட்டில் இருப்பதால் பெட்ரோல் டீசல் வரத்து குறையும், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வரலாம். செவ்வாய் நீசமானதாலும் லக்னத்துக்கு 7இல் நிற்கும் ராகுவாலும் வாகன விபத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை சுக்கிரன் மீனத்தில் தொடர்வார். இதன் காரணமாக சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வார்கள். புதன் 3இல் நிற்பதால் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் மற்றும் AI துறைகள் வளர்ச்சி அடையும். சந்திரனுக்கு 6இல் குரு நிற்பதால் ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கும். இப்படியாப்பட்ட கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? இந்த உலகத்தை வெல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊரில் உள்ளவர்களை தெரிக்கவிட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதிரிகளை வெல்வது எப்படி? துரோகிகளை சமாளிப்பது எப்படி? அதற்கான சரியான நேரம் வந்துவிட்டதா என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6வது ராசியான தனுசு ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாக போகின்றது. உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். சேமிக்கும் அளவிற்கு வருவாய் அதிகரிக்கும். தம்பதிக்குள் பாசம் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது நிற்கிறார். எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். ஷேர் மூலம் பணம் வரும். வேற்று மதத்தை சேர்ந்தவர்களால் உதவிகள் உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கின்றார். எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். மேலும் 18/5/2025 முதல் இந்த 2025ஆம் ஆண்டு முடியும் வரை கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலும் ராகு 8ஆம் வீட்டிலும் அமர்வதால் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடும். யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். கண்ணை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த 2025ஆம் ஆண்டு பிறந்தது முதல் 13/5/2025 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். உங்களின் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். புது பதவிகள் தேடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் கூடுதல் அறை அல்லது தளம் அமைக்கும் முயற்சி வெற்றியாகும். அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும். மேலும் 14/5/2025 முதல் இந்த வருடம் முடியும் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் மறைவதால் வீண் செலவுகளால் சேமிப்புகள் கரையும். யாருக்காகவும் சாட்சி கையொப்பமிட வேண்டாம். எதிர்பாராத பயணங்கள் உண்டு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் அஷ்டமத்து சனி தொடர்வதால் முன்கோபம், பதட்டம், சிறு சிறு ஏமாற்றம், வீண் பழி வந்து செல்லும். மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும். முன் யோசனை இல்லாமல் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டாம்.
அரசு காரியங்கள் இழுபறியாகும். யோகா தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. மேலும் 29/3/2025 அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சென்று அமரப்போகின்றார். இந்த காலகட்டத்தில் அனைத்து பிரச்சனைகளும் விலகும். தந்தையுடன் மனஸ்தாபம், அவருக்கு மருத்துவ செலவு வந்து போகும். அஷ்டமத்தில் அகப்பட்டதை விட இந்த காலகட்டம் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். உங்களுக்கு வியாபாரிகளுக்கு இதுவரை கடையை விரிவுபடுத்தி புதிய முதலீடுகளை போட்டு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். இனி வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து கொள்முதல் செய்வீர்கள். நீண்ட நாளாக நினைத்திருந்த மாற்றங்களை உடனே செய்வீர்கள். வானொலி விளம்பரம், தொலைக்காட்சி விளம்பரங்களால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நல்லபடியான நிலை காணப்படும். மற்றவர்களின் ஆலோசனையை ஒதுக்கி தள்ளுங்கள். உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள். வேலையாட்களிடம் கராராக இருங்கள். மெடிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வகைகளால் ஆதாயம் உண்டு. பங்குதாரர்கள் முரண்டு பிடிப்பார்கள். பழைய பங்குதாரரை மாற்றிவிடுவீர்கள். புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். உங்களை வெறுத்த மேல் அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார். தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாமல் கிடைக்கும். உங்களின் திறமையை கண்டு உயர் அதிகாரி வியப்பார். அவ்வப்போது மற்றவர்களின் பணிகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க நேரிடும். சக ஊழியர்களில் சிலர் உங்களை பற்றி மேல் அதிகாரியிடம் குறை கூறுவார்கள். அலுவலகத்தின் எல்லா நடவடிக்கைகளிலும் எச்சரிக்கையுடன் இருங்கள். கணினித்துறையினருக்கு தற்சமயம் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலிருந்து தலைமை அலுவலகத்துக்கு மாற்றப்படுவீர்கள். சம்பளமும் உங்களுக்கு உயரும். இந்த புத்தாண்டு புதிய படிப்பினைகளை தருவதாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கொஞ்சம் நெளிவு சுழிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கு உணர்த்தும். இந்த கடகராசி அரசியல்வாதிகளுக்கு அமைதிக்கு பரிசாக ஆதரவு பெருகும். வாக்கில் நிதானம் இருந்தால் உங்கள் வாக்கிற்கு செல்வாக்கு உயரும். இதுவரை முடங்கியிருந்த நீங்கள் இப்பொழுது முழுமையான முன்னேற்றம் காணும்படி ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். அதே சமயம் மேலிடத்துக்கு எதிரானவர்கள் நட்பும் புறம்பேசுவோர் தொடர்பும் கூடவே கூடாது. புகழுக்கு பங்கம் வராமல் இருக்க வேண்டுமென்றால் வார்த்தைகளில் நிதானமும் செயல்களில் நேர்மையும் அவசியம். இந்த உன்னதமான காலகட்டத்தை முகஸ்துதி நபர்களின் பேச்சை கேட்டு வேண்டாத செயல்களால் உருப்படாமல் செய்துவிட வேண்டாம். அவரவர் தகுதியை உணர்ந்து செயல்பட்டால் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம். வேண்டாத நட்புகள் தோண்டாத பூதமாக பிரச்சனைகளை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிக்க வைக்க முயற்சிக்கும். உணர்ந்து செயல்படுங்கள், விட்டுவிடுங்கள். இந்த கடகராசி பெண்களுக்கு இதுவரை மனதில் இருந்த இனம் புரியாத அழுத்தம் நீங்கி நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். வீட்டில் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணை ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவது நல்லது. வாரிசுகள் உடல்நலம் சீராகி மகிழ்ச்சி சேர்க்கும். குடும்பத்தில் மூத்தவர்கள் ஆசீர்வாதம் கிடைத்து மனம் போல மனமாலை கூடும். குழந்தை பேருக்காக ஏங்கினவர்கள் குடும்பத்தில் மழலை குரல் கேட்டு மகிழ்ச்சி நிரம்பும். ஒதுங்கி இருந்த உறவும் நட்பும் உங்கள் அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவார்கள். இந்த சமயத்தில் உங்கள் பெருமையை நீங்களே பறைசாற்றிக் கொள்வதும் பிறரை மட்டம் தட்டி வார்த்தைகளால் வாட்டுவதும் வேண்டாம். சுபகாரியங்கள் மனம்போல் நடக்கும். வாரிசுகள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். பணிபுரியும் பெண்களுக்கு பல காலமாக தடைப்பட்ட உயர்வுகள் தேடி வந்து சேரும். 3ஆம் நபரை மத்தியஸ்தம் செய்ய கூப்பிடாமல் இருந்தால் மனையில் மகிழ்ச்சி தங்கும். வாழ்க்கை துணைவரோடு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மறையும். விலை உயர்ந்த பொருட்களை இரவல் தரவோ பெறவோ வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். கலைத்துறையினருக்கு திறமைக்குரிய வாய்ப்புகள் வர தொடங்கும். உங்களின் திறமைக்கு அளவுகோலாக வாய்ப்பு அமையவில்லை என்று புலம்பாமல் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது நல்லது. தொடக்கத்தில் வரும் வாய்ப்புகளை தொய்வில்லாமல் செய்து முடித்தால் அடுத்தடுத்து வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். கஷ்டப்பட்ட காலத்தில் கைகொடுத்து உதவினவர்கள் யாரையும் உயர்வு வரும் சமயத்தில் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். ஜம்ப வார்த்தை தவிர்த்தால் ஜம்முன்னு மேன்மைகளை பெறலாம். மாணவர்கள் மறதியை ஓரங்கட்டினால் மனம் போல் மதிப்பும் மதிப்பெண்ணும் பெறக்கூடிய வருடம் இந்த 2025ஆம் வருடம். மறதியை விரட்ட அதிகாலை படிப்பை வழக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெரும் சாதனை செய்யும் சாத்தியம் உங்களுக்கு உண்டு. உணவு பழக்கத்தை இப்போதே முறைப்படுத்துவது நல்லது. தேர்வு சமயத்தில் உடல்நலம் சீராக இருக்க அவசியம். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்கள் மனம் போல் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டு சட்ட திட்டங்களை முழுமையாக கடைபிடித்து நடக்க வேண்டும். தொலைதூர பயணங்களில் அலட்சியம் கூடாது. இரவு பயணத்தில் சபலமும் சஞ்சலமும் உடன் வராமல் பார்த்துக் கொள்வது அவசியம். புதிய அறிமுகங்களை நம்பி பயணம் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். இரவு நேர பயணம் எதையும் தொடங்குவது முன்னால் பெற்றவர்கள் பெரியவர்கள் ஆசி பெற்று புறப்படுங்கள். தேவையில்லாத பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். அடிவயிறு ஜீரண உறுப்புகளில் உபாதைகள் வரலாம். அலர்ஜி, அல்சர் பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள். பெண்கள் மாதாந்திர உபாதைகளால் சங்கடம் தெரிந்தவுடனே சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்ப்பிணிகள் கூடுதல் கவனமாக இருங்கள். தூக்கத்தை
முறைப்படுத்தினாலே ஆரோக்கியம் சீராக இருக்கும். இந்த வருடத்தில் ஒரு முறை காளஹஸ்தி சென்று சுவாமி அம்பாளை வணங்கிவிட்டு வாருங்கள், அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.